வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சூர்யா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விவசாயிகள் போராட்டம் குறித்த வெளிநாட்டு பிரபலங்களின் ட்விட்டர் பதிவுகளால் ஏற்பட்ட சர்ச்சை. மத்திய அரசின் எச்சரிக்கையால் பிரச்சினைக்குரிய கணக்குகளை முடக்க ட்விட்டர் நிறுவனம் நடவடிக்கை. வாரத்தில் 48 மணி நேரம் வேலை என்ற பணிமுறையில் மாற்றம் செய்யாமல் 4 தினங்கள் மட்டுமே வேலை நாட்கள். புதிய தொழிலாளர் விதியை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு திட்டம். உத்தரகாண்ட் நிலச்சரிவால் சுரங்கத்தில் 30க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து சிக்கி தவிப்பு. விடிய விடிய நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள். டெல்லியில் தொடரும் விவசாயிகள் போராட்டத்தால் இதுவரை 1 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு. இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தகவல். ஆண்டுக்கு 2 முறை நீட் தேர்வு நடத்தப்படும். மத்திய சுகாதாரத்துறை தகவல். ஆறு, 7, 8ஆம் வகுப்புகளுக்கும் பள்ளிகள் விரைவில் திறக்கப்பட வாய்ப்பு. 3 பருவங்களுக்கும் குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்களை வெளியிட்டது பள்ளிக் கல்வித்துறை. சட்டப்பேரவைக்குள் திமுகவினர் குட்கா எடுத்துச் சென்ற விவகாரம். உரிமை மீறல் நோட்டீஸை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. உதகை அருகே கல்லட்டிமலை பாதையில் 2 ஆண்டுகளுக்கு பின் வெளிமாநில வாகனங்களுக்கு இன்று முதல் அனுமதி. சுற்றுலா பயணிகள் உற்சாகம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசின் எச்சரிக்கையை அடுத்து அரசு சுட்டிக்காட்டும் கணக்குகளை முடக்கும் நடவடிக்கை ட்விட்டர் நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக வெளிநாட்டு பிரபலங்கள் சிலர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவுகள் சர்வதேச அளவில் சர்ச்சை எழுப்பின. இதையடுத்து தேச விரோத கருத்துக்களை பதிவிட்ட கணக்குகளை நீக்க வலியுறுத்தி ட்விட்டர் நிறுவனத்திற்கு மத்திய அரசு நெருக்கடி கொடுத்து வந்தது. ஆனால் கருத்து சுதந்திரத்தை தடுக்க முடியாது என கூறி முடக்கப்பட்ட 250 கணக்குகளை மீண்டும் இயங்க ட்விட்டர் அனுமதித்தது. இதனையடுத்து ட்விட்டர் நிறுவன மூத்த அதிகாரிகளை கைது செய்யப் போவதாகவும் கடும் அபராதம் விதிக்கப் போவதாகவும் மத்திய அரசு தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசு சுட்டிக்காட்டும் கணக்குகளை முடக்கும் நடவடிக்கை ட்விட்டர் நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. ஒரு வாரத்தில் 48 மணி நேரம் வேலை என்ற பணிமுறையில் எந்த மாற்றமும் செய்யாமல் 4 தினங்களை மட்டுமே வேலை நாட்களாக கொள்ளும் புதிய தொழிலாளர் விதி விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை மூலம் தொழிலாளர் விதிகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கான வரைவு விதிகள் தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தில் உள்ளது. புதிய விதிகளின்படி ஒரு வாரத்தின் வேலை நாட்களை 4 தினங்களாக குறைத்துக் கொள்ளும் வசதி விரைவில் வரவுள்ளது. ஆனால் ஒரு வாரத்தில் 48 மணி நேர பணி என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்திற்கு பதில் கூடுதல் நேரம் பணியாற்றிவிட்டு பணி தினங்களை குறைத்துக் கொள்ளலாம். இந்த திட்டம் குறித்து சுய விருப்பத்தின் அடிப்படையில் நிறுவனமும் தொழிலாளர்களும் முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் அரசின் அனுமதியை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை தெரிவித்துள்ளது. உத்தரகாண்டில் பனிப்பாறை உருகி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தபோவன் சுரங்கத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் இரவு பகல் பாராமல் நடைபெற்று வருகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் சமோலி என்ற இடத்தில் பனிப்பாறை பெயர்ந்ததால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. டபோவன் பகுதியில் உள்ள ரெய்னி கிராமத்தில் தேசிய அனல் மின் நிலையம் அருகே ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கில் அதில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் பலர் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து மீட்புப் பணிகள் ராணுவம், விமானப்படை, இந்தோ திபெத் எல்லைப்படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை போன்றவை ஈடுபட்டு வருகின்றன. இதுவரை 30க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் தபோவன் சுரங்கத்தில் 30க்கும் மேற்பட்டோர் சிக்கி தவித்து வருகின்றனர். அவர்களை மீட்கும் பணிகள் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனையடுத்து உத்தரகாண்டில் திடீர் வெள்ளம் ஏற்பட்ட பனிச்சரிவுதான் காரணம் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சுமார் 14 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஒரே நேரத்தில் பனிச்சரிவு ஏற்பட்டதாகவும் அதனால் 3 கோடி கியூபிக் மீட்டர் தண்ணீர் ஒரே நேரத்தில் வெளியானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தொடரும் விவசாயிகள் போராட்டத்தால் இதுவரை 1 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்பட்டிருப்பதாக இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்ய வலியுறுத்தி தலைநகரை முற்றுகையிட்டு விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 77வது நாளாக இன்றும் தொடர்கிறது. இதனால் விவசாயம் மட்டுமின்றி பல்வேறு வர்த்தகமும் பாதித்துள்ளது.
குறிப்பாக டெல்லிக்கு செல்லும் வாகனங்களும் டெல்லி வழியாக நாட்டின் பிற நகரங்களுக்கு செல்லும் வாகனங்களும் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றன. இந்நிலையில் விவசாயிகளின் தொடர் போராட்டத்தால் நாட்டின் வர்த்தக துறையானது சுமார் 1,00,000 கோடி ரூபாயை இழந்திருப்பதாக அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. போராட்டம் மேலும் நீடித்தால் இந்த இழப்புத் தொகை மேலும் அதிகரிக்கும் என்று கூறியுள்ளது. மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வை ஆண்டிற்கு 2 முறை நடத்த மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவ படிப்பிற்கு மாணவர்களை தேர்வு செய்ய ஆண்டுதோறும் நீட் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்வு ஆண்டிற்கு 1 முறை மட்டுமே நடத்தப்படுகிறது. இந்நிலையில் JEE முதல்நிலை தேர்வு போல் நீட் தேர்வையும் ஆண்டிற்கு 1க்கும் மேற்பட்டு பல முறை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் கல்வி அமைச்சகங்கள் பல்வேறு கட்டங்களாக ஆலோசனை நடத்தி வந்தன. இந்நிலையில் நீட் தேர்வை ஆண்டிற்கு 2 முறை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக மத்திய சுகாதாரத்துறை ஒப்புதல் தந்துள்ளதாகவும் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா இன்று சென்னை வருகிறார். தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் சட்டப்பேரவை காலம் முடிவடைய உள்ளது. இதனையடுத்து இம்மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் புதிய வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே தயார் நிலையில் உள்ளது. இந்த தேர்தலில் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தபால் வாக்கு பயன்படுத்தும் முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக சமூக இடைவெளியினை கடைபிடிக்கும் வகையில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை கவனிப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தின் பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் அடங்கிய உயர்மட்ட குழுவினர் கடந்த டிசம்பர் மாதம் சென்னை வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் தேதியை முடிவு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா இன்று சென்னை வருகிறார். அரசியல் கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து தேர்தல் தொடர்பாக கருத்துக்களை கேட்டறிய உள்ளார். பின்னர் தலைமை தேர்தல் அதிகாரி காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். தேர்தல் பிரச்சாரத்திற்கான கட்டுப்பாடுகள், பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து அங்கு கூடுதல் பாதுகாப்பு அளிப்பது குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. உள்துறை செயலர் மற்றும் டிஜிபி ஆகியோரை தேர்தல் ஆணையர் நாளை சந்தித்து பேசுகிறார். இதன் பின்னர் டெல்லி செல்லும் தேர்தல் ஆணையர் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மேல்நிலை மற்றும் உயர்நிலை வகுப்புகளை தொடர்ந்து 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் விரைவில் பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன. தற்போது நோய் தொற்றின் தீவிரம் குறைந்திருப்பதால் படிப்படியாக கல்வி நிறுவனங்கள் திறக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் கடந்த மாதம் 10, 12ஆம் வகுப்புகளுக்கும் அதைத் தொடர்ந்து கடந்த 8ஆம் தேதி முதல் 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக 6, 7, 8ஆம் வகுப்புகளுக்கும் பள்ளிகளை திறப்பது குறித்து தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக 3 பருவங்களுக்குமான பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. விரைவில் நடுநிலை வகுப்புகள் தொடங்கப்படும் தேதி அறிவிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக்குள் குட்கா புகையிலை பொருளை எடுத்துச் சென்ற விவகாரத்தில் உரிமை மீறல் குழு அனுப்பிய புதிய நோட்டீஸை எதிர்த்து திமுகவினர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் தமிழகத்தில் தாராளமாக கிடைக்கிறது என குற்றம் சாட்டி திமுக உறுப்பினர்கள் அவற்றை அவைக்கு கொண்டு சென்றனர். இந்த செயல் உரிமை மீறல் என கூறி பேரவை உரிமை மீறல் குழு திமுக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட அக்கட்சி உறுப்பினர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நோட்டீஸை ரத்து செய்து விதிமுறைகளை பின்பற்றி புதிய நோட்டீஸ் அனுப்பலாம் என உரிமை மீறல் குழுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி புதிய நோட்டீஸும் அனுப்பப்பட்டது. இதனை எதிர்த்து மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கின் வாத பிரதிவாதங்கள் நிறைவு பெற்றதை அடுத்து இன்று தீர்ப்பளிக்கப்படுகிறது. தூத்துக்குடியில் 1 மாதம் கடந்த பின்பும் மழைநீர் தொடர்ந்து தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். தூத்துக்குடியில் கடந்த மாதம் பெய்த தொடர் மழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் தண்ணீர் வடியாமல் உள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ரஹமத் நகரில் வீடுகளைச் சுற்றி சுமார் 1/2 அடி உயர அளவிற்கு மழைநீர் தேங்கியிருப்பதால் அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தாங்களாகவே சிறிய மரப்பலகை ஒன்றை அமைத்துள்ளனர். தண்ணி ஒரு மாதிரி எடுத்த மாதிரி இல்லை, எடுக்கணும் மோட்டரை வச்சுட்டு பணம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் மோட்ரு ஒரு நாளைக்கு ஓடுது, ஒரு நாளைக்கு ஓட மாட்டேங்குது.
பார்க்கும்போது ஓடுது, பார்க்காதனா நின்றுக்கிடுது மோட்ரு, நிப்பாட்டி போயிடுறாங்க. கேட்டால் தண்ணி இல்லைங்க. அங்கே இடுப்பு அளவு தண்ணி இருக்குது, உள்ளே எங்கேயாவது போக வேண்டியதாக இருக்குது. மீனில் வந்து தண்ணி கெட்டி போனிக்கலாம். மீன் வளருது, மீன் வளர்க்குறதுக்கு அருமையான இடம், மீன் நல்லா வளரும். அந்த மாதிரி இடம் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், ரோடு போடணும், தண்ணி வடிகால் கட்டணும். இந்த மழை வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 70 நாள் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே தான் கிடக்கிறோம். பூரா பாசி ஆயிடுச்சு. இது மாதிரி மரப்பாலை மாதிரி போட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக வந்து பாசியாக தான் இருக்குது. பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் காய்ச்சல் இந்த சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கார்ப்பரேஷன் சரியான ஒரு முறையில் அதை வந்து மண் போட்டு மேடாக்கி தண்ணிகளை வெளியாக்கி எங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கல்லட்டி மலைப்பாதையில் 2 ஆண்டுகளுக்கு பின் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிமாவட்ட சுற்றுலாப் பயணிகளின் வாகனங்களுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் கல்லட்டி மலைப்பாதையில் 36 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. மிகவும் செங்குத்தானதாகவும் ஆபத்தானதுமான இந்த மலைப்பாதை தலைகுந்தா தொடங்கி சீகூர் பாலம் வரை அமைந்துள்ளது. சுமார் 13 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இப்பாதையின் 35வது கொண்டை ஊசி வளைவில் கடந்த 2018ஆம் ஆண்டு கார் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து கல்லட்டி மலைப்பாதையில் வெளிமாநிலம் மற்றும் வெளிமாவட்ட வாகனங்கள் உதகையிலிருந்து செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. நீலகிரி மாவட்ட பதிவு எண் கொண்ட வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டன. இந்நிலையில் பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது வெளி மாவட்டம் மற்றும் வெளிமாநில வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக லகுரக வாகனங்கள் மட்டும் இவ்வழியாக அனுமதிக்கப்படுகின்றன. முதுமலை கீழே மசனகுடிக்காக இந்த ரோடை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த ரோடு ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால 32 பெண்டு இருக்குது. அதில் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஒரு 300க்கும் அதிகமான பேர் இறந்துருக்காங்க. கடைசியாக 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வண்டியில் ஒரு 5 பேர் சென்னையை சேர்ந்தவங்க இறந்துட்டாங்க. அதனால ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, ரோடை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ திரும்ப திறந்து விட்ருக்காங்க. தொடர்ந்து இந்த ரோட்டில் போகிறவங்களாம் கவனத்தோட செகண்ட் கார்டில் போய் நிதானமாக போனால் நல்லாயிருக்கும். இந்த ரோடு உடைய இதை வந்து ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். நிகழ்வுகள் மேலும் சிலவற்றை வேகச் செய்திகளாக காண்போம். அண்டை நாடுகளை அச்சுறுத்தும் சீனாவின் முயற்சிகள் கவலை அளிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு நெட் பிரைஸ், இந்தியா சீனா இடையேயான நிலையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இரு நாடுகள் இடையேயான பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்கா அறிந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். எல்லை பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண தாங்கள் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்தியன் வங்கி, அலகாபாத் வங்கி ஆகியவற்றின் சர்வர்களை இணைக்கும் பணிகள் காரணமாக நாளை மறுநாள் இரவு முதல் 15ஆம் தேதி காலை வரை வங்கி சேவைகளில் தடை ஏற்பட வாய்ப்பிருப்பதாக இந்தியன் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த 2 வங்கிகளின் சர்வர்களை இணைக்கும் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக வரும் 12ஆம் தேதி இரவு 9 மணி முதல் 15ஆம் தேதி காலை 9 மணி வரை வங்கி சேவைகளில் தடை ஏற்படும் என தெரிகிறது. குறிப்பாக அலகாபாத் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சேவைகள் அதிக அளவு தடை ஏற்படும் என்று இந்தியன் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற உள்ளது. இன்று பிற்பகலில் மத்திய அமைச்சரவை கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறுகிறது. இதில் கொரோனா தடுப்பூசி நிலை, விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் 97% பேருக்கு எந்தவித பக்கவிளைவும் ஏற்படவில்லை என்றும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட அனைவரும் திருப்தியுடன் இருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துணை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பித்த பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தரவரிசை பட்டியல் அடிப்படையில் இன்று முதல் 4 சுற்றுகளாக நடைபெறவுள்ளது. பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, ஆய்வக தொழில்நுட்பம் உள்ளிட்ட 17 வகையான துணை மருத்துவ படிப்பு கலந்தாய்விற்கான தரவரிசை பட்டியல் கடந்த 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு பிரிவினருக்கு நேற்று நேரடியாக கலந்தாய்வு நடைபெற்றது. இந்நிலையில் பொது பிரிவினருக்கு இன்று முதல் 23ஆம் தேதி வரை ஆன்லைனில் கலந்தாய்வு நடைபெறும். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவக் கல்வி இயக்குநரக அலுவலகத்தில் கலந்தாய்வு நடைபெறும். தரவரிசை பட்டியல் அடிப்படையில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு எந்தெந்த நாட்களில் கலந்தாய்வு நடைபெறும் என்பது குறித்த அட்டவணை கடந்த 6ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதனையடுத்து இன்று முதல் 4 சுற்றுகளாக இந்த கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. ஒவ்வொரு சுற்று கலந்தாய்விலும் பதிவு செய்தல், பணம் செலுத்துதல், விருப்ப இடங்களை தேர்வு செய்தல், இட ஒதுக்கீடு போன்ற நடைமுறைகள் பின்பற்றப்படும்.
கலந்தாய்வில் பங்கேற்க உள்ளவர்கள் செயல்முறை கட்டணமாக ரூபாய் 250 ஆன்லைனில் செலுத்த வேண்டும். மேலும் விவரங்களை www.tnhealth.tngov.in மற்றும் www.tnmedicalselection.org ஆகிய இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச உண்டிய காணிக்கையாக முதல் நாளில் 2,82,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நிரம்பின. இதனால் நேற்று உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணப்பட்டன. உண்டியல் காணிக்கை எண்ணும் பணிகளில் திருக்கோவில் அலுவலர்கள், வங்கி பணியாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவியர் என 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். முதல் நாள் எண்ணிக்கையில் பக்தர்களின் காணிக்கையாக 2,82,14,000 ரூபாய் கிடைத்தன. மேலும் 910 கிராம் தங்கம், 17,840 கிராம் வெள்ளியும் 57 வெளிநாட்டு கரன்சிகளும் கிடைத்தன. இது தவிர பட்டாடைகள், நவதானியங்கள், பித்தளை வேல், கடிகாரம் உள்ளிட்ட பொருட்களையும் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியிருந்தனர். பழனி முருகன் கோவிலில் தைப்பூச உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி 2ஆம் நாளாக இன்றும் தொடர்வது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு தனியார் அமைப்பு சார்பில் இலவசமாக வில்வித்தை பயிற்சி வழங்கப்படுகிறது. பாரம்பரிய விளையாட்டான வில்வித்தையை ஊக்குவிக்கும் வகையில் தனியார் அமைப்பு தொடங்கியுள்ள பயிற்சி முகாம் 1 மாத காலம் நடைபெறும். இதில் அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்று பயிற்சி பெற்று வருகின்றனர். இது தமிழ்நாட்டு ஃபுல்லாக நல்லா டெவலப்பான கேமு. சவுத் சைடு அவ்வளோவா ப்ராப்ளம் இல்லை. இப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இந்த வில்வித்தை பயிற்சியை நல்லபடியாக சொல்லி எல்லாத்துக்குமே ரீச் ஆகிறதுல இந்த நல்ல ஸ்கோப்பும் இருக்குதுல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு நல்லா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எந்த ஒரு கேம்லேயும் இன்வால்மெண்ட் இருக்காது. நாங்கள் என்ன பண்ணோம், அவங்களுக்கு மட்டும் இதில் ஃப்ரீயாக கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் இலவசமாக கற்றுக் கொடுக்கறதுக்காக நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி ஆளுநர் உயர் திரு IAS அவர்கள் ஜெய்சீலன் சார் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை சுருக்கமாக காண்போம். தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பில் 5% இடஒதுக்கீடு, மாதாந்திர உதவித்தொகையை 3,000 ரூபாயாக உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொள்ளாச்சியில் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று காலை போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்தனர். கோரிக்கைகள் ஏற்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் தவறவிட்ட சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 112 செல்போன்களை உரியவர்களிடம் காவல் கண்காணிப்பாளர் திரு பத்ரி நாராயணன் ஒப்படைத்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் துரிதமாக செயல்பட்ட செல்போன்களை விரைந்து கண்டுபிடித்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு காவல் கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் போதையில் தகராறில் ஈடுபட்ட மகனை குத்தி கொலை செய்த தந்தை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். திருத்தணியைச் சேர்ந்த பழனி என்பவருக்கும் அவரது முதல் மனைவிக்கு பிறந்த மகன் கோகுலுக்கும் இடையே நேற்றிரவு தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது போதையில் இருந்த கோகுலை அவரது தந்தை பழனி கத்தியால் சரமாரியாக குத்தியதில் சம்பவ இடத்திலேயே கோகுல் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஊத்துக்கோட்டையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அதிவேகமாக சென்று 2 கார்களை விரட்டிச் சென்று தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது 2 கார்களிலும் மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை கடத்தி வந்த சித்ரா ராம் என்ற இளைஞரையும் கைது செய்தனர். நாகை அருகே வேலி தகராறில் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமருகல் ஒன்றியம் கங்களாச்சேரியைச் சேர்ந்த சமையல் மாஸ்டர் தியாகராஜன் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அழகர் என்பவருக்கும் இடையே வேலி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரம் கொண்ட அழகர் கட்டையால் தாக்கியதில் தியாகராஜனும் அவரது மனைவி விஜயாவும் பலத்த காயமடைந்தனர். இதனால் மருத்துவமனையில் இருவரும் சிகிச்சை பெற்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி தியாகராஜன் உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அழகர் மற்றும் அவரது சகோதரர் செல்வகுமாரை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பாலையூர் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 11,000 கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பாலையூர் சரகத்திற்குட்பட்ட ஸ்ரீகண்டபுரம் கடைத்தெருவில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் ராம்கி என்பவர் ஓட்டிச் சென்ற காரிலிருந்து 1100 லிட்டர் அளவிலான 11,000 கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். மேலும் அவற்றை கடத்திச் சென்ற நபரையும் கைது செய்தனர்.
தியாக தலைவி சின்னம்மா பூரண உடல்நலம் பெற்றதற்காகவும் தமிழகம் திரும்பியதை முன்னிட்டும் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் அமமுகவினர் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமேஸ்வரம் இளைஞர் பாசறை செயலாளர் திரு பாரிராஜன் மற்றும் பாசறையைச் சேர்ந்த 4 பேர் கோவிலில் முடிக்காணிக்கை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மகா கணபதி பூஜை, தன்வந்திரி ஹோமம், மகாவிஷ்ணு பூஜை போன்றவை நடைபெற்றன. சீனாவின் ஊகான் ஆய்வகத்திலிருந்து கொரோனா வைரஸ் பரவவில்லை என உலக சுகாதார அமைப்பின் குழு தெரிவித்துள்ளது. சீனாவின் ஊகான் நகரில் கொரோனா வைரஸ் தொற்று பரவியதாக கூறப்படும் நிலையில் வைரஸ் தொற்று எங்கிருந்து பரவத் தொடங்கியது என்பது குறித்து உலக சுகாதார அமைப்பின் சிறப்பு ஆராய்ச்சி குழு ஆய்வு செய்தது. உலக சுகாதார அமைப்பின் நிபுணர் குழு ஜனவரி 14ஆம் தேதி ஊகான் நகரத்தை சென்றடைந்தது. 2 வார தனிமைப்படுத்தலுக்கு பிறகு கொரோனா வைரசுடன் தொடர்புடையதாக அறியப்பட்ட முக்கிய தளங்களை பார்வையிட்டது. அவர்கள் முதலில் தொற்று நோயின் தொடக்க இடமான ஊஹான் கடல் உணவுச் சந்தையையும் கொரோனா தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஊஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி ஆய்வகத்தையும் பார்வையிட்டனர். இந்நிலையில் தங்களது ஆராய்ச்சி குறித்த தகவலை சிறப்பு குழு வெளியிட்டுள்ளது. அதன்படி ஊஹான் ஆய்வகத்திலிருந்து கொரோனா வைரஸ் பரவி இருக்க வாய்ப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த விலங்கிலிருந்து கொரோனா தொற்று பரவியது என்பது குறித்த அடையாளம் காணப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் அங்கு முக்கிய நகரங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மியான்மர் நாட்டில் நவம்பர் மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் புதிய நாடாளுமன்றம் கடந்த 1ஆம் தேதி கூட இருந்த நிலையில் அதிரடியாக ராணுவம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. ராணுவ புரட்சிக்கு எதிராக போராட்டங்களில் இறங்கியுள்ள நாட்டு மக்கள் கைது செய்யப்பட்டு வீட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அந்நாட்டின் தலைவரான ஆங் சான் சூகி உள்ளிட்டவர்களை விடுதலை செய்ய கோரி வருகின்றனர். இதனால் நாடு முழுவதும் 30 நகரங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருப்பதாக மியான்மர் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பொது இடங்களில் 5 பேருக்கு மேல் கூட தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் போராட்டங்களுக்கும் பொது இடங்களில் உரை நிகழ்த்தவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி போராட்டம் நடத்தி வரும் மக்களை இராணுவத்தினர் ரப்பர் குண்டுகளால் சுட்டும் தண்ணீரை பீச்சி அடித்தும் கலைக்க முயன்றனர். இராணுவத்தினர் சுட்டதில் பெண் ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் சூறாவளி காற்று வீசும் என்றும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள குறிப்பில் வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலையே நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.